மன்னா மன்னா, என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கே என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. கொலை எப்படி மன்னா கலையாகும்? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா ஆகா, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. மன்னா, என்ன? எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கன் போல் இருக்கும். இந்த 23ஆம் புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதந்திரா? இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமா மன்னா, மன்னா, மன்னர் மன்னா, வல்லவராயன் வருகிறார். என் கலைதாகத்தை கலைப்பதற்கென்றே வந்து தொலைகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம். நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. சரிதானே? மன்னர் மன்னா, என்ன? வல்லவராயன் நம்ம மீது படையெடுத்து வருகிறார். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? பின்ன என்ன மன்னா, நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவாக இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் 2 முறை ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ? ஒரு சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. அவசரப்பட்டு விட்டானே. யாரிடம் போய் யார் மோதுவது? சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்திக் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு. மன்னா, என்ன? வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்து விடும். அவ்வளவுதானே? வீரர்களே, நமது சோழபுர பாளையத்தை போர் மேகம் சூழ்ந்துள்ளது. இந்த புலிகேசியிடமே போரா? அடே வல்லவராயா, சின்ன பயலே, யுத்தத்தை நித்தமும் எதிர்நோக்கி காத்திருக்கும் என் சித்த தெளிவில் உன் சப்த நாடுகள் அனைத்தும் பொத்தல் பொத்தலாக போகிறதா? சொத்தை பயலே, சொத்தை பயலே, குதிரைகளே கொந்தளித்து விட்டது. வீரர்களே, நாம் புலிகள். போருக்கு போகும்போது குடுகுடு என்று ஓடக்கூடாது, பதுங்கித்தான் பாய வேண்டும். நாம் சிங்கங்கள், கர்ச்சித்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தக் கூடாது. பார்வையிலே பகைவர்களை கதற வைக்க வேண்டும். நாம் யானைகள், அசம்பந்தமாய் அசைந்து கொடுக்க கூடாது. ஓங்கி மிதித்து குறுக்கிழம்பை பூமியின் மறுபக்கம் வர வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நாம் நரிகள், இரையை குறிவைக்க கூடாது. இறைக்கு போட்டியாக வரும் எதிரிகளைத்தான் தரியனாக்க வேண்டும். புரிகிறதா? உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள். வெற்றிவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று. வெற்றிவேல் கிளம்புங்கள். ஏனடா இவ்வளவு சோகம்? வேகமாக போங்கள். மன்னா, அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? என்ன சத்தம்? சங்கு சத்தம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாரும் ஐயா. மன்னா, திடமாகத்தானே இருக்கிறீர்கள்?
யோ அமைச்சரே, நமது யானைப்படை எங்கே? அவைகளைத்தான் திருவிதாங்கூர் மகாராஜா விட்டு கல்யாணத்திற்கு வாடகைக்கு அனுப்பி விட்டோமே. வாடகைக்கு அனுப்பி விட்டோமா? அப்படி என்றால் இன்று யானைப்படை இல்லையா? வாங்கி விட்டோம். மூடும். சரி, இருக்கிறதாவது தயாராக இருக்கின்றதா? கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்தவன் என்னையா அது? எங்கே அதை கொடு. மன்னா, என்னடா இது? எங்கே அந்த கொல்லன்? அழைத்தீர்களா மன்னா? ஆமாம், இந்த கத்தியை யார் செய்தது? நான் தான் செய்தேன் மன்னா. எங்கே கொஞ்சம் பிடித்து இழு. இழுத்தேன். எங்கே கொடுங்கள். அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது. என்னடா அர்த்தம் இது? எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா. ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. இங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள். இதற்கு என்னடா செய்வது? ஏதாவது செய்கிறேன் மன்னா. செய்கிறேனடா. அமைச்சரே, இவனை சங்கிலியால் கட்டி அந்த மேடையில் படுக்க வைங்க. வாடகைக்கு சென்ற யானை வந்தவுடன் இவனை மிதித்து பிதிக்க வாருங்கள். போடா மன்னா. என் மன்னா. மன்னா, கிளம்புவோமா? சற்று பொறுமையா. ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா? இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? மன்னா, மன்னா, என்ன? சுத்தி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். ஐயோ, கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான் ஐயா. சரி, புறப்படுவோமா? புறப்படுவோம். வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மருத நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றிவேல்! வெற்றிவேல்! அவன் போர்! அவன் போர்! என்ன மன்னா இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். நிச்சயமாக எங்களை இல்லை மன்னா. என்னைத்தான்? அப்படி என்றால் வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? டேய் புலிகேசி, உன் கபாலத்தை கழட்டி போகத்தான் நான் வந்திருக்கிறேன். கபாலத்தை கழட்டுவதா? வெள்ளையரிடம் உறவு வைத்துக் கொள்ளாதே என்று நான் செல்லமாக வளர்த்த வெள்ளை புறா மூலம் உனக்கு ஓலை அனுப்பினால் அதை வருத்தாடா தின்பாய், வறுமைக்கு பிறந்தவனே. ஏய் மன்னா, என்னை சந்தேகப்படாதீர்கள். வெள்ளையனுக்கு நானும் வரி தரமாட்டேன் என்று தங்களுக்கு ஓலை அனுப்பினேனே, கிடைக்கவில்லையா? ஓலை அனுப்பினாயா? எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே? என்ன? சரி, சரி. இப்படித்தான் அரசு. இதோடு 4-5 புகார்கள் வந்து விட்டது. என்ன செய்வது பிரபு? ஓலைகளை கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிணந்து நிக்கல்கள் வழியிலே மடக்கி தின்று விடுகிறதாம். அதுகளை கைது செய்ய கூட ஆட்களை அனுப்பியுள்ளேன். சென்றவர்கள் திரும்பவில்லை மன்னா. திரும்பவே இல்லை. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுவே. கவோதிதான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. மகாபிரபு, என்னை நம்புங்கள். நான் உங்கள் நண்பன். என் மீது கோபம் வேண்டாம். நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லும் ஐயா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு ஓலையை அனுப்பியிருக்க மாட்டேன். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். கேக்குது. இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். அதான் மன்னா, அதேதான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே, இதில் கவசம் வேறு. முழிக்கின்ற மொழியை பார். மன்னா, இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். அவன் கண்ணை மட்டும் நோண்டி விட்டு போவோம். ஐயோ, வல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி, படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். வல்லவராயனை புறமுதிர்த்து ஓடச் செய்தால் இன்று முதல் நீ என்ன சொன்னாய்? அச்சச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? பட்டத்தை மாத்தி கொடுங்கடா, நகர மாட்டீங்களா? வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததா இன்று முதல் நீ வெள்ளைக்குடி வேந்தர் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். போதுமா மகாபிரபு, போதுமா? திருப்புங்கள் குதிரையை. மன்னர் மன்னா, என்ன மங்கினி பாண்டியரே? இந்த ஊரில் புரட்சிப்படை ஒன்று உருவாகி உள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்ன? என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? அங்க என்னையா வேடிக்கை? இதை முளையிலே கிள்ளி எறியாவிட்டால் விஷயம் விஷமாகிவிடும். வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா? மன்னா. யாரது? நமது ஒற்றர் வாத கோடாரி வந்திருக்கிறார். ஆஹா, மன்னா, உடனே செய்தி வந்து விட்டதே.
அவன் என் ஒற்றன் அல்லவா? அப்படித்தான் இருப்பான். அமைச்சரே, இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது அவனுக்கு சன்மானத்தை உயர்த்தி கொடுக்க திட்டமிட்டுள்ளீர்கள். போ. அமைச்சரே, எந்திரி. ஒற்றன் உட்காரட்டும். உட்காரப்பா. ஆமா, நீ என்ன சாப்பிடுகிறாய் சூடாக? பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? வேண்டாம் அண்ணா. சுக்கு நீர்? வேண்டாம் அண்ணா, வகுறு சரியில்லை. அப்படி என்றால் ஓமத்திரம் சாப்பிட வேண்டும். வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? சரி, பரவாயில்லை. ஆமா, இது என்ன கையில் குச்சி? வண்டிக்காரன் இடத்தில் வந்தேன் மன்னா. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மன்னா. யானை அல்ல, ஞானம். ஞானம். யானை யானை ஞானம். யானை. முடியல. சரி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? மன்னர் மன்னா, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? வல்லவராயன் உங்களுக்கு புறா மூலமாக ஓலை அனுப்பினான் அல்லவா? ஆமாம். அந்த புறா திரும்பி வராததால் உங்கள் மீது படையெடுத்து வரப்போகிறான். வல்லவராயன் படையெடுத்து? அட ஆமாம் அண்ணா. எப்போது வரப்போகிறான்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு. துர்ச்சா கிராயா. ஏண்டா, புதிய செய்தி ஏதாவது கொண்டு வரா என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார்? உன்னை எழுந்துகிறார். பழுப்புடுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா. வரும் வழியில் சீர்காழியில் என் சித்தப்பா வீட்டில் கிடா வெட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு 2 நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். சிறுவனே, என்ன அது? இளநீர். அதை கொடு.